வெல்கம் டு சாய் பிரசாத் விலாக். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா எங்கள் வீட்டில் தான் இருக்கோம். கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஆள் கேட்டிருந்தாங்க, உங்கள் ஊரை வந்து விலாக் போடுங்க ப்ரோ அப்படின்னு. இது என் ஃபஸ்ட்டு விலாக். ஆனால் என் ஊரை போடல, என் ஊருக்கு பின்னாடி உள்ள காடை தான் போட போகிறேன். எல்லோரும் பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். இருந்தாலும் பாருங்க, நாங்கள் எப்போ இது ஒரு மெயின் ரோடு பக்கத்தில் தான் இருப்போம். இதான் திருநெல்வேலி ஹைவேஸ் பக்கத்தில் தான் இருக்கு. பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரியும் திருநெல்வேலி ஹைவேஸ் அது பக்கத்தில் தான் எங்கள் வீடு இருக்குது. இந்த இப்படி பார்த்தா எங்களுக்கு நல்லா தெரியும், தெரியுதா? நான் ஏன் காலையில் எழுந்திரிச்சோன்னே இந்த வீடியோ எடுக்கிறேன்னா, அடுத்த டைம் இருக்காது எனக்கு. ஸோ அதனால காலையில் எழுந்திரிச்சோன்னே இதை எடுத்துடுறேன். நல்லா பாருங்கள், இது எங்கள் வீட்டுக்கு முன்னாடியில் பெரிய காடு. யாருன்னா பெரிய காடு இல்லை, இது மேக்ஸிமம் திருநெல்வேலி மக்களுக்கு இந்த காடு வந்து என்னென்னு தெரிஞ்சிருக்கும். இங்கே வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இருந்து வந்துட்டு போனார். அதாவது நம்ம டாடா கம்பெனி திறப்பு விழாக்கு அப்போம்போது க்ளீன் பண்ணி விட்டாங்க. இப்போ வந்து நாங்கள்லாம் சேர்ந்து இதை வந்து கிரவுண்டாக மாற்றிட்டோம். பார்த்தீங்களா, இவங்க கிட்ட போய் காட்டுறேன், உங்களுக்கு சரியாக தெரியாது, இவங்க கிட்ட போய் நல்லா பார்த்தீங்கன்னா இது வாட்டர் லைன் மாதிரி தெரியுதா? இது அங்கே கிரவுண்டு. அன்னைக்கு வந்து மு.க. ஸ்டாலின் வர்றதுக்காக லைட்டாக கார் விடுறதுக்காக க்ளீன் பண்ணி விட்டாங்க. அது அப்படியே இதை கிடக்குது அப்படின்னு தான் எடுத்து விட்டாங்க. இது கிரவுண்டாக மாற்றிட்டாங்க. அதோ அங்கே தெரியுதா ஒரு இது, அது பேர் ஆட்டோ சென்டர். அது ஒரு ஐடி கம்பெனி தான், இங்கே பக்கத்தில் இருக்குது. அதை இன்னொரு நாள் உங்களுக்கு வந்து விளாக் போடுறேன். அது உள்ளே போக முடியாது, பட் வெளியிலேருந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணி உங்களுக்கு விளாக் போடுறேன். இது வந்து இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, பிஎஸ்என்எல் எவ்வளோ ஒரு பிரான்ச்னு வச்சுக்கோங்களேன். அன்னார்பேட்டையில் இருக்குது அதோட ஹெட் குவார்ட்டர்ஸு, பிஎஸ்என்எல் ஹெட் குவார்ட்டர்ஸு. இது வந்து எங்களோட சின்ன இது பிரான்ச் வச்சுருக்காங்க இங்கே. ஆனால் ஊரில் யாரும் அதிகமாக பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணல, எல்லாம் ஜியோ ஏர்டெல் தான். இருங்க, நான் வந்து ஒரு வியூ இருக்குது, அந்த வியூவில் போய் எங்கள் ஊரை வந்து கரெக்டாக காமிக்கேன். உள்ளே காமிக்க, ஆனால் வெளியில் உள்ளதை மட்டும் உங்களுக்கு காமிக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக சொல்லணுன்னா, இங்கே நான் முன்னாடி ஆடு மேய்ச்சிருக்கேன்.
ஏன்னா இது ஒன்றும் பெரிய காடு இல்லை, சின்ன சின்ன செடிகள் வளர்ந்துருக்கும். வீட்டில் ஒரு 7 ஆடுகிட்ட இருந்துச்சு, எடுத்து மேய்ச்சோம். 2 வருஷம் கொரோனா ஹாலிடேயில் வந்து நான் தான் மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் எல்லாத்தையும் விற்றுட்டோம். இப்போதைக்கு இதில் 2-3 ஆடு மேய்க்கிறவங்க மேய்ப்பாங்க. சரி, நான் உங்களுக்கு ஒரு வியூ காட்டுறேன், பயங்கரமாக இருக்கும், நீங்களே பாருங்கள். இப்போ நான் அந்த சப்ஸ்கிரைபர் பேர் அந்த கமாண்டர் பேர் சொல்கிறேன், சந்தியா. அவங்க கேட்டிருந்தாங்க உங்கள் ஊரை வந்து விளாக் போடுங்கன்னு. சந்தியா, என்னை மன்னிச்சிருங்க, என்னால் விளாக் போட முடியல ஊரை. அதுக்கு வந்து கேமராவும் வேணும், அதோட சரியான சூழ்நிலையும் வேணும். இப்போ சூழ்நிலை சரி கிடையாது, அதனால் என்னால் முடிஞ்சது இதை செய்கிறேன், பார்த்துக்கோங்க. அது டாட்டா கம்பெனி, அந்த காம்பவுண்டு வந்துட்டு அந்த இருக்கா எங்கள் வீடு, அந்த வெள்ளை துணி இருக்கா, அதான் எங்கள் வீடுங்க, பார்த்துக்கோங்க. சரி வாங்க, அடுத்து நம்ம வேறு இடத்துக்கு போவோம். இந்த மரத்துக்கடில் தான் அதிகமாக நான் உட்காந்துருப்பேன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு. வேறு எந்த மரத்துக்குலையும் அதிகமாக இருக்க மாட்டேன். ஒரு மரம் இருந்துச்சு, அந்த மரத்தை வெட்டிட்டாங்க. நிறைய பேர் விறகுக்காகவே இங்கே பாதி மரத்தை வெட்டிட்டாங்க. ஆனால் உண்மையை சொல்லணும்னா, நாங்கள்லாம் ஆடு மேய்க்கும்போது ஒரு பிளான் பண்ணாங்க. எப்படின்னா, இருக்க மரத்தெல்லாம் வெட்டுறாங்கல்ல, அதனால் ஏன் வந்து ஒரு மரத்துக்கு வந்து சந்தனம் குங்குமம் பொட்டுன்னு வச்சு அதை சாமி மாதிரி வழிபடக்கூடாது, வழிபட்டு வெட்ட மாட்டாங்கல்ல அப்படின்னு. அப்படி ஒரு மரத்துக்கு தான் கூப்பிட்டு போகிறவங்கள நீங்களே பாருங்கள். என் கேமரா கொஞ்சம் சரியில்லை, அதனால் லைட்டாக ப்ளர் ஆகிருக்கும், கொஞ்சம் அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா நானே வந்து ஒரு 10,000 ஃபோன் தான் வச்சுருக்கேன். ஏன்னா பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் வந்து ஐஃபோன் வச்சுருக்காங்க, நான் வெறும் 10,000 ஃபோன் தான் வச்சுருக்கேன். அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் லைக் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் மட்டும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம். இதான் அந்த மரம், நான் சொன்னோம்ல சாமி மாதிரி கிரியேட் பண்ணாங்கன்னு, அந்த மரம் இதாங்க, நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய சாமியாக இருக்காது, சின்ன சாமி தான், குங்குமம் போட்டுலாம் இருக்காது. எங்கே பாருங்க, பார்த்தீங்களா, ஒரு துணியை எடுத்து கட்டி விட்டால் அது சாமியாக. ஆனால் இதை நான் வந்து முன்னாடி பார்க்கும்போது மஞ்சள் துணி கட்டிட்டு இருந்தாங்க, அவுத்துட்டாங்க இப்போ. ஆமாம், இப்போ இல்லை. அது நம்ம அப்படியே இறங்கணும்னா கீழே இறங்கி பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன், எதுக்குன்னு தெரியல எனக்கே. அது கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. என்னால் வந்து காட்டுறேன். இங்கேருந்து உங்களால் தாளையத்து சங்கர் சிமெண்ட்டை வந்து கொஞ்சம் கிளியராக பார்க்க முடியும். ஏன்னா 7 கிலோமீட்டர் தானே, அதனால் பார்க்க முடியும் உங்களால். ஸோ அதனால் இதையும் பார்த்துக்கோங்க. நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதோ தெரியுதா, இதான் வந்து ஐடி பார்க். இதுவும் வந்து ஒரு டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட ஒரு எல்காட்டை சேர்ந்த ஒரு நிறுவனம் தான். அதோ தெரியுதா, நல்லா பாருங்கள், இதுக்கு மேலே ஜூம் பண்ண முடியலனால. அந்த ஒரு கம்பெனி தெரியுதா, அது 6-7 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது தாளத்தில், அதுதான் சங்கர் சிமெண்ட். அதுங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக இவ்வளோ
இது பண்ணியிருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயத்த பார்த்தீங்கன்னா, அங்கே தூரத்தில் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, எனக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்ட வேண்டியது என்னோடய கடமை. அந்த ஒரு ப்ளூ கலரில் தெரியுதா மலையொட்டி, அதான் டயர் கம்பெனி, எங்கள் அப்பா வேலை பார்த்த கம்பெனி. அங்கே தான் வேலை பார்த்துச்சு 10 வருஷம், அப்புறம் நின்றுச்சு. யாராவது எல்காடு சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன். காலையில் எழுந்திரிச்சோன்னே ப்ளீஸ் நிறைய வியூஸ் போகும்னு நம்புகிறேன். அதோட சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு வெறும் 19 தான். ஒரு 50 கிட்ட வந்தால் தான் எனக்கு வந்து லைவே ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க யூடியூப்காரன். ஸோ எனக்கு எப்படியாவது 50 சப்ஸ்கிரைபர் வந்து தேடி கொடுங்க. ஒருவேளை 50 சப்ஸ்கிரைபர் அடிச்சு கொடுத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்காக பெரிய லொக்கேஷன் போய் அதை வந்து இந்த மாதிரி விளாக் போடுறேன். அதுவும் லைவில் விளாக் போடுறேன். இந்த மாதிரி வீடியோ போடாமல் லைவில் போடுறேன். லைவில் என்ன வேணாலும் சேட் பண்ணலாம், என்ன வேணாலும் சேலஞ்சு கூட சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸில் அடுத்த முறை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் சாய் பிரசாத். தேங்க்யூ.